தானுவாஸ் தாது உப்பு கலவை செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா வடமாதி மங்கலம் கிராமம் வேளாண்மையாளர் ராமச்சந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள். நான் இப்போ முதல்ல டிஃபார்ம் முடிச்சுட்டு அப்புறம் சித்தா முடிச்சுட்டு சித்தா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நடைமுறையில் விவசாயம், இந்த கால்நடை நாட்டு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மேலே இங்கே பக்கத்தில் இருந்த அசோலா வளர்க்குறது அதெல்லாம் நாங்கள் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி இங்கே சுற்றி உள்ள ஜனங்களுக்கு ஒரு பண்ணை குட்டை மாதிரி பெரிய குட்டையை வெட்டி நீர் சேர்த்து வச்சு அதில் நீர்வள ஆதாரமும் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் எங்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் நீர்வள ஆதாரத்தை பற்றி இதுவும் மற்றபடி இயற்கை வேளாண்மை இதெல்லாம் பற்றி விழிப்புணர்வு கொடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கேன். அதை போலாம் இருக்கும். இதில் மொத்தம் மேம்பாடு பண்ணி கிட்டத்தட்ட மொத்தம் வேலி போட்டு சுத்தமாக பண்ணி ஒரு 4 லட்சம் வேலி போட்டு பாதுகாத்து இயற்கை ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பேர் ராம்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்ம்னு வச்சுருக்கேன். இப்போ மேலே இந்த இதில் எனக்கு போலூரில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த தாது உப்பு தயாரிக்கிறத பற்றி நீர்வள பாசான மேம்பாட்டு நவீனமயமாக்கல் திட்டத்தில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு நாள் ட்ரைனிங் போலூரில் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் தாது உப்பு பற்றியும் தாது உப்பு கலவைகள் பற்றி அந்த தாது உப்பு கட்டி எதுக்கு யூஸ் ஆகுது, ஆடு மாடுக்கு எப்படி கொடுக்கலாம், அதோடய பயன்கள் என்னென்னு ஒரு நாள் ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்தாங்க. அதிலேருந்து நான் மாவட்ட அளவில் செலக்ட் ஆகிட்டு சென்னை காட்டுப்பாக்கத்துக்கு போயிட்டு அங்கே 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நாங்கள் 3 நாள் ட்ரைனிங் அங்கேயே தங்கி ட்ரைனிங் எடுத்து வந்தோம். அங்கே தாது உப்பு தயாரித்துலேருந்து மொத்த டீட்டில் ஃபுல்லாக கால்நடை எப்படி இருக்குது மொத்தம் அங்கே சுற்றி பார்த்து மொத்தம் காட்டி ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ணாங்க. அதில் இந்த மிஷினு எல்லாமே மானியத்தில் ஃபுல்லாக கொடுத்தாங்க. அதை வச்சு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ட்ரைனிங் என்ன கொடுத்தாங்கன்னா முதல்ல தாது உப்புனா என்ன, அதில் எது கொடுக்கலாம், என்னென்ன வேரியேஷனில் கொடுக்கலாம், அதெல்லாம் மொத்தம் விளக்கமாக 2 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அடுத்த நாள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது மிஷின்லாம் கொண்டு போய் எல்லாமே காட்டினாங்க. எப்படி தயாரிக்கிறது, அதோடய காம்பினேஷன் என்ன, எந்தெந்த இதில் சேர்த்து என்ன பண்ணணும், அதெல்லாம் நல்லா தெளிவாக விளக்கமாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதில் தாது உப்பு, அதாவது கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள், அதாவது நிறைய ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடெல்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி தாது உப்பு கட்டி, அதாவது கண்ணுக்குட்டிக்கு ஆடுலாம் தண்ணியில் கரைச்சி கொடுத்தா குடிக்காதுங்க. அதனால் அது சாப்பிட்றதுக்காகவும் அதை கட்டியை தொங்கணும்னா தேவை நக்கி சாப்பிட்டுக்கும். தாது உப்பு வீணும் ஆகாது. அது சத்து நல்லா சேரும். தாது உப்புனா என்ன, முதல்ல தாது உப்பு அவங்க தயாரித்து வச்சுருக்காங்க. அதில் மொத்தமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு 13 மினரல்ஸ் வருதுங்க, மைக்ரோ இதுன்னு வருதுங்க. அதே போல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மாட்டுக்கு என்னென்ன குறைபாடு இருக்குது அந்த இதெல்லாம் தெரிய பண்ணி ஒவ்வொரு மாட்டு வாரியாக ரெடி பண்ணி பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதில் சமையல் உப்பு 63%, அப்புறம் தேவையான நீர், அப்புறம் களிமண் பவுடர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான ரேஷியோ மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாகிற அளவுக்கு ரெடி பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ரஸர் மிஷினில் போட்டு அழுத்தி எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே அடுப்பு இருக்குது, அடுப்பில் சுட்டு எடுத்து கல் வச்சிடறோம். இது நான் தயாரித்து வச்சுருக்க கட்டி தாது உப்பு கட்டி இதில் இந்த மாதிரி ஹோல்ஸோட கல் இது இருக்கும். இதில் இந்த இதில் ஹோல்ஸில் கவர் கட்டி இப்படி தொங்கிட்டுட்டோம்னா தேவையான அளவுக்கு மாடு முகத்துக்கு நேராக எட்டுற அளவுக்கு கட்டணும். அதை கட்டி விட்டோம்னா அதை நக்கி தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கும். இது நீர்ப்பாசன நவீனமயமாக்கல் திட்டத்துக்காக எங்களுக்கு மிஷின்லாம் ஃபுல்லாகவே மானியத்தில் கொடுத்துருக்காங்க. இது மிஷின் ஒரு 1.25 லட்சம், அந்த எடை போடுற மிஷின் ஒரு 2000, இந்த கம்ப்ரஸர் மிஷின் இதெல்லாம் சேர்த்து மொத்தமே 2 லட்ச ரூபா சில்லறை வருதுங்க. அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறாங்க. ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இதை தயாரிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கல் மேலே தயாரித்தோம். ஒரு 64 கல் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் மகளிர் குழு வச்சுருங்க, கறவை மாடு வச்சுருங்க, டிவிஎஸ் கம்பெனி மூலமாக அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறவங்க, அவங்க மூலமாக கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 64 கல்லுக்கு மேலே விற்றுருக்கேன். இன்னும் நல்லா மேற்கொண்டு நம்ம பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் காட்டுப்பாங்க மூலமாக இன்னும் ஹெல்ப் பண்ணாலும் இன்னும் நல்லா டெவலப் பண்ணிட்டு வருங்க. இன்னும் இப்போ ஃப்யூச்சரில் நல்லா ரெடி பண்ணி சப்ளை பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவோட நாங்கள் டெவலப் பண்ணி பண்ணுறது நல்ல இது வரும். இது மெயின் கால்நடைகள் நல்லாவே, அது ஆடு மாடு மட்டும் இல்லை, இந்த கோழிக்கு சின்ன முயல் வளர்ப்பு இதை பவுடராக கொஞ்சம் போட்டு இது பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணி அதில் சாப்பாடு போட்டோம்னா அது சாப்பிட்டு நல்லாவே இருக்குது. சீக்கிரம் சனைக்கு வருது, நல்லா ஊட்டச்சத்துக்கு. ஒரு சில கண்ணுட்டி மாட்டில் வயிறு போட்டு முடி நிறைய முளைச்சிருக்கும். அந்த பவுடர் நீங்கள் கொடுத்து தரக்குன்னா ஒரு 10 நாளில் கிளியர் ஆகுதுங்க. முடியெல்லாம் கொட்டி போது மாடு நல்ல இதுக்கு வருதுங்க. கரெக்டாக 2.5-3 வருஷத்தில் சனைக்கு வருதுங்க. இது இல்லாத இருக்கிறதுனால எவ்வளோ மாடு 3-4 வருஷனோட சனை சரியாக நிற்கிறது இல்லை. அடிக்கடி இதுவாகிறது, அபாட் ஆகிறது, அது போல் ஆகுது. ஆனால் அந்த பவுடர் கொடுத்து பார்த்து பண்ணதில் 1 மாதம் நல்ல ரிசல்ட் கிடச்சிருங்க. இப்போ எங்கள் பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, கால் கடவுள் கடவுங்க கேட்டுருக்காங்க.
அது நல்லா இது பண்ணிருக்கோம். இன்னும் நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இன்னும் இப்போ மாவட்டத்தில் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நல்லா பிக்கப் பண்ணி விளம்பரம் பண்ணி இது பண்ணி பண்ணலான்னு இருக்கும். இது வந்து தாதுப்பு கலவை. அவங்க வந்து நீர்ப்பாசன மேலே இல்லை, அவங்களே வந்து ரெடி மிக்ஸாக கொடுத்துட்டாங்க. அதை இதில் வந்து 13 வகையான மைக்ரோ ஆர்கானிக்ஸ் இருக்குது. கோபால்ட்டு, துத்தநாகம், சிங்கு, செலீனியம் போன்ற 13 வகையான மிருகம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது வந்து இது தனித்தனி வரும். இது தாது உப்பு, களிமண் தூள், மொத்தம் உப்பு, இது மொத்தமே தனித்தனியாக வரும். அங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது தனித்தனியாக ரேஷாவாக கொடுத்தாங்க. இது வந்து அவங்களே ரெடிமேடாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து 10 கிலோ பவுடருக்கு 1 லிட்டர் 150 ml தண்ணி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா கையில் பிடிச்சோன்னா வந்து பிடிக்கிற அளவு இருக்கணும், ஒட்டோட அந்தளவு வந்தப்புறம் போட்டு இந்த கம்ப்ரஷன் மிஷினில் போட்டு இது பண்ணணும். முதல்ல இது எடை போட்டுக்கலாம். 150 ml மட்டும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். தெளிமட்டை இதுபோல் திட்டமாக தண்ணி தேவையான போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நியூட்ரன் இதில் வந்து துத்தநாகம், கோபால்ட்டு, மெக்னீசியம், குளோரின், செலீனியம் இது போன்ற 13 வகையான மைக்ரோ சால்ட் இதில் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிக் வந்து காலாண்டி ஒவ்வொரு இது உடம்புக்கு தேவைப்படும். அது எல்லாமே நீடில் பேலன்ஸ் பண்ணி நல்லா இது வருது. இது கொடுத்தோம்னா ஒவ்வொரு பற்றாக்குறை காலனிக்கு இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிக்ஸ் பற்றாக்குறை அது எல்லாமே பக்காவாக கிளியர் ஆகுங்க. அதே போல் வந்து மாவட்ட அளவில் வந்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு குறைபாடு இது அதாவது வந்து தேவையான அளவு சத்து அது என்ன பண்ணுறாங்க, அதுபோல் சத்து தேவையான அளவு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரெடி பண்ணி கொடுத்தப்புறம் இது நல்லா சாப்பிட தன்னால் வந்து அந்த நியூட்ரிஷன்லாம் நல்லா பக்காவாக வேலை செய்யுதுங்க. காலனிந்து பால் அபிவிருத்தி நல்லா வருது, செனை நல்லா பிடிக்குது, மாடு ஆரோக்கியமாக இருக்குது. சாணி வந்து ஒரு மாதிரி தண்ணியாக போடலாம், கட்டியாக போடுங்க, நல்லா இதுவாக இருக்கும். இந்த கலர் மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக வராமல் நல்லா வந்து பவுடர் நல்லா இந்த பாருங்கள் அப்படியே இதுவாக இருக்கணும். ஆனால் வந்து கையிலையும் இது போல் பிடிக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா அப்படி பிடிச்சோம்னா இந்த எப்படி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். வந்தோன்னா வந்து நல்ல இதுவாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், தேவையான வெயிட் எடுத்து போடணும். இந்தளவு நம்ம எடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு வந்து இந்த கம்ப்ரஸரில் போடணும். இப்போ பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்து 2 சமமாக போட்டுருவோம். அதாவது 1 கிலோ 150 கிராம் இதை போட்டு இது வச்சு விட்ருவோம். வச்சுட்டோன்னா வந்து இது ஹைட்ராலிக் ப்ரெஷர் மிஷின். இப்போ நம்ம இது செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், அதாவது வந்து இந்த அழுத்தம் நல்லா கொடுக்கும்போது தான் கட்டி நம்ம வந்து ஷேப் நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். அதேபோல் வந்து அழுத்தம் வரும், கல் உடையாமல் இதுவாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இது போல் விட்டுணும் இப்படி வச்சுட்டு. ஏன்னா அது கொஞ்சம் சைடில் இதுவாக இருக்கும். அந்த ஹீட்டு பேலன்ஸ் ஆச்சுன்னா எடுக்கும்போது ஈஸியாக வரது நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இப்போ இது ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது என்ன பண்ணோம், இப்போ இது அடுப்பில் வச்சு சுட்டு இது பண்ணிடணும். இது வந்து இந்த கல் வந்து அடுப்பு வச்சு சுட்டு எடுக்கிற இது வருங்க. இதில் வந்து கிட்ட வச்சுன்னா அதாவது வந்து முக்கால்வாசி மேலே ட்ரை ஆகணுங்க. அது மேலே மட்டும் ஈரம் இருக்கும். அந்த முக்கால்வாசி மேலே ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி வைக்கணுங்க. திருப்பி வச்சு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சேவ் பண்ணி பேக் பண்ணி வைக்கணுங்க. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கையில் வந்து அந்த துணியான க்ளவுஸ் வச்சு தான் நம்ம எடுக்கணும். அதே போல் எடுத்துகிட்டு திருப்பி வைக்கும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்து வைக்கணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் இதுவாக இருக்கும். அது அதாவது வந்து இப்போ வந்து ஹீட் ஆகிறவங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஹீட் ஆனால் போதுங்க. இது ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து அந்த கல் வந்து நல்லா வந்து இந்த முக்கால்வாசிக்கு மேலே ட்ரை ஆகிட்டு நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும். காஞ்ச மாதிரி ஆகிட்டுன்னா திருப்பி வைக்கணும். இப்போ ஏன்னா அது பாதி இருக்கும்போது எடுத்து வச்சிங்கன்னா பாதியில் வெடி போட்டுருதுங்க. அதனால் வந்து இப்போ முக்கால்வாசி ட்ரை ஆன அப்புறம் திருப்பி வச்சுருந்தேன். இந்த காய் பார்த்திங்களா வித்தியாசம் எடுத்து பாருங்கள், ட்ரை ஆகிறது. அதுபோல் வித்தியாசம் ஆகும். திருப்பி வச்சுட்டு எடுத்து வச்சுன்னா நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகும். உடனே ஆகாது, நல்லா வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆக தான் இதுவாகும். அதே வந்து ரொம்ப ஹீட்டாகவும் விடக்கூடாது. ரொம்ப ஹீட்டாகனா கீழே வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். இது போல் வரக்கூடாதுங்க. நல்லா வந்து இது போல் அப்படியே இருக்கணும். அது இருந்தால் நல்லா இதுவாக இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு முதலீடு வந்து இப்போ எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்து மேற்கொண்டு கொடுக்கும்போது வந்து முதல் எவ்வளோ இருக்காங்களோ அது மாதிரி ரேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் கிட்ட ஒரு 300 கல் கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாகவே. அதாவது எல்லோரும் கொடுத்துட்டு எப்படி டெமோ இருக்குது பார்த்துன்னு நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். ஒரு 120 கல் விற்றுருக்கோம். நல்லா 50 ரூபா ரேட்டுக்கு தான் விற்றுருக்கோம் இப்போதைக்கு. அது மூலக்கூறு அடுத்து நாங்கள் ரேட்டு வரும்போது என்னமோ அதை நாங்கள் கொடுத்து பண்ணுவோங்க. ஆனால் இது நல்ல லாபமான தொழில் தான்.
கால்நடை நல்ல இது. கிராமப்புற இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இதுக்கு நீர்ப்பாசன மேலாண்மை திட்டம் வந்து நல்லா ஸ்கீம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸர்லாம் கூட எல்லாமே நல்லா கிளாஸ் எடுத்து இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எதுவும் கேளுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ராமச்சந்திரன் அவர்களை 09095230333 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.